இப்ப என்ன உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன். அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றத மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா, இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மள ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. ஒன்னு கவனிச்சிங்களா மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை அது சொல்ல வந்த நினைச்சீங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்ன இருந்த கூட்டம்லாம் இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சீங்களா? திமுக ஸ்டைலே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். இதெல்லாம் யாரால நடந்திருக்கின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்தில் சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ. உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா, தற்குறியா. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா, தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி, அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சிய ஒரு அடிமை கூடாரமா ஆக்குனது யாருங்க சார்? இப்படியெல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியில எல்லாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கிறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம்
உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கங்கறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சிக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம்.